லாகூர் மாநாடு இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகளில் முக்கியமான மாநாடு லாகூர் மாநாடு 1929 டிசம்பர் மாதத்தில் நடைபெறுது. இதனுடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு, அதாவது இளைய தலைமுறைகளின் பிரதிநிதியாக, கம்யூனிஸ்டுகளின் பிரதிநிதியாக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த மாநாட்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு பார்த்தோம்னா, 1930 நடக்கக்கூடிய சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு காந்தியடிகளுடைய தலைமையில் சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற போகுது. அதற்கு இந்த மாநாட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸுடைய இறுதி இலக்கு இந்தியாவுக்கு பூரண சுயராஜ்யம், அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பூரண சுயராஜ்ய தினம் 26 ஜனவரி 1930 தீர்மானிக்கப்பட்டு அந்த நாளில் லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு மூவர்ண கொடியை ஏற்றுகிறார். இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகள் லாகூர் மாநாட்டில் நடைபெற்றிருக்குது. இந்த மாநாட்டிலிருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படுகின்றன.